வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதாவின் கனவு திட்டமான ஸ்மார்ட் நகரங்கள் திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் 98 இடங்கள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஒருபுறம் இந்த திட்டம் குறித்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் இன்னொரு புறம் எச்சரிக்கையும் மேலோங்கி இருக்கிறது. இன்றைய தேவை நகர்ப்புற மேம்பாடா, கிராமப்புற மேம்பாடா? விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் திரு அருண்குமார் தவே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு மகேந்திரன், கட்டிட பொறியாளர் திரு ராகேஷ் தவே ஆகியோர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதே போன்று திருச்சி, மதுரை, கோவை அரங்கங்களிலிருந்து நேயர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து திரு முத்துகிருஷ்ணன் புரோஸ்கான், மதுரை அரங்கத்திலிருந்து சாதிக் மற்றும் ராஜி விஸ்வநாத், கோவை அரங்கத்திலிருந்து திரு தீபக் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு அருண்குமார் தவே, குட்லையும் ஸ்மார்ட் இருக்கு, பேட்லையும் ஸ்மார்ட் இருக்கு. நல்ல விஷயத்தையும் ஸ்மார்ட்டா பண்ண முடியும், கெட்ட விஷயத்தையும் ஸ்மார்ட்டா பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் நகரங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிறது நகரத்தை இப்படி வளர்க்கறதோ ஒரு பெருசாக்குறதோ கிடையாது. ஒரு மாதிரி திங்கிங் என்னன்னா, நகரத்தை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு மாதிரி தாட் இருக்கு. அது கிடையாது. நகரத்தை மேம்படுத்தணும். ஸ்மார்ட்னா ஹீஸ் அ ஸ்மார்ட் ஃபெலோ, இஸ் அ ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொன்னா என்னன்னாக்கா, ஒரு நல்ல இருக்கிற பசங்களை நல்லா இன்னும் கொஞ்சம் முயற்சி போட்டு மேம்படுத்தின ஒரு பையன் அப்படின்ற மாதிரி தான் அது அர்த்தம் எடுத்துக்கணும். அதனால இந்த நகரத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதோ, ஐடியை கம்ப்ளீட்டா கொண்டு வரதோ இதோட கிடையாது. நகரங்கள்ல இருக்கிறவங்க மட்டும் மேம்பட்ட மக்களாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மேம்பட்ட மக்கள் மட்டும் தான் இங்க வாழ்வதற்கு தகுதியானவர்கள். 10 கண்டிஷன் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல முதல்து மட்டும் நான் சொல்றேன். இன்னும் ஒரு 9 இருக்கு. அதோட மொத்தமா ஒரு ஐடியாவை பாக்குறதுக்கு பதிலா, சின்ன சின்னதா பாக்குறதுக்கு பதிலா மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்னா, ஸ்மார்ட்னா நம்மளுக்கு ஒரு லைஃபை லீட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. இது எந்த ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் சரி, நகரத்துல இருக்கணும் சரி, வில்லேஜ்ல இருக்கணும், யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல நம்ம இருக்கோம்னாக்கா நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்துக்கு நம்மளுக்கு ரைட் இருக்கு. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். நல்ல தண்ணிக்கு நம்மளுக்கு ரைட் இருக்கு. குப்பைக்கு நடுவில் நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னாக்க டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டு போகணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு இடத்துல எனக்கு ஹெல்த் கேர், உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் கிட்ட போகணும்னா உடனே போறதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட். இல்ல அதெல்லாம் அங்க வாழ்றவங்களுக்கு மட்டும் அந்த ரைட் இருக்கு கிடையாதுன்ற. இதுதான் நான் 10 விஷயத்துல ஒண்ணுன்னு சொன்னேன். இது ஸ்மார்ட் சிட்டிஸோட முதல் ஐடியா. ஏன்னா உலகத்துல 3% தான் சிட்டிஸோட டோட்டல் பாப்புலேஷன், டோட்டல் ஏரியா. ஆனா 50% பாப்புலேஷன் சிட்டில இருக்காங்க. பாப்புலேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல அட்டெண்ட் பண்ண வேண்டியது லிவிங் கண்டிஷன்ஸ், அதாவது இருக்கிற நிலை ரொம்ப மோசமா இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நகரத்துல. இல்ல மேம்பாடு ஆரம்பம். மேம்பாடுங்கிறது ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதா மேம்பாடு. இதுல 24 மாநில தலைநகரங்கள் இருக்கு, தொழில் நகரங்கள் இருக்கு, கல்வி நிலையங்கள், மேம்பட்ட நகரங்கள் இருக்கு, சுற்றுலா தலங்கள் இருக்கு. அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல ஏற்கனவே மேம்பட்டு தானே இருக்குது. அதை போய் நான் ஸ்மார்ட்டா மாத்துவேன் அப்படின்னு சொல்றதை எப்படி? இல்ல இப்போ தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 550 பேர் தான் இருக்கலாம். ஆனா சென்னையில மட்டுமே 24,000 பேர் இருக்கும். எப்படி நீங்க மேம்பட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? நம்ம சென்னையில எவ்வளவு ஸ்லம்ஸ் இருக்கு. வில்லேஜஸ்ல ஸ்லம்ஸ் கிடையாது. அந்த சேரிகள் சொல்றோமே, லிவிங் கண்டிஷன்ஸ் இங்க வாட்டர்ல இருந்து, ஏர்ல இருந்து, இந்த ஸ்மார்ட்ங்கிறது என்னன்னா ஒரு லைஃபை ஈஸியாக்கிறதுக்கும், அவங்களுக்கு நல்ல சுகாதாரத்தை கொடுக்கறதுக்கும், நல்ல படிப்பை கொடுக்கறதுக்கும், வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கும், தண்ணிக்கு உண்டான செலவு குறைக்கிறதும், மின்சாரத்தை நல்ல தடை இல்லாம 24/7 கொடுக்கறதும், டெக்னாலஜியை கடைசியா ஒரு பார்ட்டா தான் சேர்க்கிறாங்க. அதனால இதுல கம்ப்யூட்டர் வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அந்த அளவுக்கு முதல்ல கிடையாது. இது ஏன் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தாங்கன்னா, வெளிநாட்டுல எல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் மேம்பட்ட ஊர்களா இருக்கிறதுனால ஸ்மார்ட் சிட்டி ரொம்ப கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வருவாங்க. பட் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் சொல்லியிருக்கிறது. இப்போ லிவபிள் ரோட்ல நடந்து போறதுக்கு ஒரு ரைட் இருக்கு, ஒரு சைக்கிள்ல போறதுக்கு நம்மளுக்கு ரைட் இருக்கு. இதெல்லாம் சிட்டிஸ்ல இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிறது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கிற ஒரு ஐடியா தானே தவிர அதர் திங்ஸ் எல்லாம் இதுக்கு அப்புறம் அமிர்தன்றது டவுன்ஸ், லிவபிள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அஃபோர்டபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தொடர்ச்சியா பேசலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம தொடர்ச்சியா பேசலாம். திரு மகேந்திரன், 40% அளவுக்கு விவசாயத்துல நஷ்டங்கள் ஏற்படுகிறதாக சொல்லும் போது இது போன்ற ஸ்மார்ட் திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சி சார்ந்த விஷயமாக பார்க்கலாமா? இது வளர்ச்சி சார்ந்த விஷயம்னு கட்டாயம் இதை பார்க்க முடியாது. 1950வது ஆண்டிலே அரசியல் சட்டம் உருவாக்கிய போது இந்திய அரசியல் சட்டத்துக்கு உடைய நோக்கமே என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வெல்ஃபேர் நேஷன் தான். இந்தியா என்பது எந்த மக்கள் அடித்தளத்தில் வாழ்கிறார்களோ அவர்களை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி தான் இந்திய வளர்ச்சி. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற போது என்னன்னாக்க, வளர்ந்தவர்கள் மேலும் பலன் பெறுவதற்கும்,
வளர்ந்தவர்கள் மேலும் வளருவதற்குமான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒன்றாக அது மாறுகிறது. அதுல என்ன நீங்க தப்பு நினைக்கிறீங்க? ஒரு பேரூராட்சி, ஒரு ஊராட்சி பேரூராட்சி ஆகிறது, ஒரு பேரூராட்சி மாநகராட்சி ஆகிறது அப்படிங்கிற அந்த தரம் உயர்த்துதல எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. ஏன் மாநிலத்துல ஒரு ஸ்மார்ட் நகரம் வந்துடாதா, இல்ல ஏன் ஊரு ஒரு ஸ்மார்ட் நகரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லா சாமானிய மக்கள்கிட்ட தானே இருக்கு. அது எப்படி நம்ம, அதாவது நீங்க மக்கள் எதிர்பார்ப்பை மட்டும் பாக்குறீங்களே ஒழிய ஒரு தேசத்தின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னாக்க, அந்த தேசத்தின் வளங்கள் என்பது அந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சமமா பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதுதான் அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம், சமூக நீதியினுடைய நோக்கம். இப்ப ஒரு சிட்டிக்கு மட்டுமே 500 கோடி ரூபாயை கொண்டு போய் நீங்க கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கிராமங்கள்ல குடிக்க தண்ணி இல்லாம, ரோடு இல்லாம, எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாமல் ஒரு பகுதி மாற்றப்பட்டு ஒரு பகுதியை மட்டும் ஸ்மார்ட் நகரங்கள் அப்படிங்கிற பேர்ல நீங்க பணத்தை கொண்டு போய் இல்ல எப்படி வளர்ச்சி அடையாதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ ஒரு கிராமங்களுக்கு பக்கத்துல ஒரு நகரங்கள் வளர்ச்சி அடைகிற போது அது சார்ந்த வளர்ச்சி இங்க பிரதிபலிக்கவே இருக்காது, எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதாவது நகரத்தை ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரியவும் வலிமை உள்ள ஒன்ன உருவாக்குனீங்கன்னா நகரங்கள் உதாரணமா எடுத்துக்கிட்டே நீங்க நகரங்கள் கிராமத்தை அழிச்சிரும். இல்ல நீங்க சென்னையை உதாரணமா எடுத்துக்கிட்டே சொல்லுங்க. நான் இன்னொன்று உங்களை கேட்கிறேன், சென்னையோட எல்லைங்கிறது எது வரைக்கும் இப்ப விரிவடைஞ்சு போயிருக்கு? சென்னையில 300 ஆண்டு காலங்களுக்கு 300 வருடங்களுக்கு முன்பு யார் பூர்வகுடி மக்களாக இருந்தார்களோ அவர்கள் யாரும் சென்னையில் இன்று இல்லை. அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள், தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இங்க வந்திருக்கவங்க எல்லாம் யாருனாக்கா ஸ்மார்ட்ங்கிற பேர்ல உலகத்துல அல்லது இந்தியாவில எல்லாருமே அவர்களுடைய நிலத்தை பறித்து கொண்டார்கள், அவர்களுடைய இடத்தை பறித்து கொண்டார்கள். இப்ப ஸ்மார்ட் நகரத்தை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், அவங்களெல்லாம் ஸ்மார்ட்ங்கிற பேர்ல நீங்க அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அது மாறும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமா அப்படின்னு அரசியல் சட்டம், இந்திய அரசியல் சட்டத்தினுடைய நோக்கங்களை போடக்கூடிய சட்ட திட்டங்கள் நிறைவேற்றுதா இல்லையாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராஜேஷ், பூர்வ குடிமக்களை அவங்களுடைய வாழ்விடங்களிலிருந்து அப்புறப்படுத்திட்டு எங்கேயோ இருந்து வரக்கூடிய மக்களுக்கான வாழ்விடமாக அந்த இடங்கள் மாறுது அப்படிங்கறதா ஸ்மார்ட் நகரத்துடைய பிரதிபலிப்பா பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்மார்ட் சிட்டி என்ற மத்திய அரசு உடைய ஸ்கீம் நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றது இப்போ இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா யூபிக்கு 13 சிட்டி வழங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல தமிழ்நாடு, நம்ம நாடு தான் இருந்திருக்கோம். 12 சிட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல கிரைட்டீரியா இருந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் எதுக்கு 12 சிட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தமிழ்நாடு எப்போ இட் இஸ் ஆல்வேஸ் பீன் அ டெவலப்பிங் ஸ்டேட், அ ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேட். தமிழ்நாடுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்பயுமே நல்லா இருந்திருக்கிறது. இந்த கிரைட்டீரியா, ஸ்மார்ட் சிட்டியோடைய கிரைட்டீரியா, இப்போ நீங்க சிட்டின்னு சொல்றோம், பட் இப்போ இருக்கிற டவுன் அதை சிட்டியில் எடுத்திருக்காங்க, சிட்டியை ஸ்மார்ட் சிட்டியா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் திண்டுக்கல் எடுத்திருக்காங்க, அது ஒரு சின்ன டவுன். அதை ஸ்மார்ட் சிட்டியா உருவாக்கணும்னு மத்திய அரசு எடுத்திருக்காங்க. அது எதனால வந்ததுனால, நம்ம தமிழ்நாடுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நல்லா இருந்ததுனால தமிழ்நாடுக்கு அந்த 12 சிட்டிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. மத்திய அரசு 500 கோடி நம்ம லோக்கல் பாடிக்கு வழங்கப்படும். அண்ட் தமிழ்நாடு அரசு கூட, மாநில அரசு கூட அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி. இல்ல, அது எப்படி நீங்க சரின்னு பாக்குறீங்க? ஏற்கனவே அவங்களுடைய பொருளாதார நிலைமை கரெக்டா இருக்கணும், அங்க இருக்கிற சுற்றுப்புற சூழல் சரியா இருக்கணும், அவங்க கடன் கொடுக்கிற அளவுக்கு அவங்க திறனுள்ள மாநிலமா இருக்கணும். இப்படி எல்லாம் பார்த்து தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது எந்த விதத்துல அது சரியாக இருக்க முடியும்? இல்லாத இடங்கள்ல வளர்ச்சி அப்படிங்கறதான இன்றைய தேவையாக இருக்கிறது. சார், இந்தியா முழுக்க தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட். தமிழ்நாடுல இருக்கிற 60% of the population lives in urban cities. 40% தான் கிராமத்துல இருக்காங்க. So it's the most urbanized. இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல 12 இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு, நீங்க நல்ல விஷயம் நீங்க சொல்றீங்க. பீகார்ல மிக குறைவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அந்த மாநில மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கு, தேர்வுலன்னு சொல்றாங்களே. சார், அதனால தான் நான் சொன்னேன் கிரைட்டீரியா இருக்கிறது. இது எப்படி அந்த 12 சிட்டி எடுத்திருக்கிறது? கவர்மெண்ட் has listed out criteria for selecting those cities. அந்த கிரைட்டீரியால தான் நம்ம தமிழ்நாடுல மேக்ஸிமம் சிட்டிஸ் கிடைச்சிருக்கிறது. The reason is that we are eligible as per the criteria set by the central government. Number one. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கறத most important ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். இதுல அந்த சிட்டியை ஸ்மார்ட் சிட்டி உண்டாக்குறதுனால அந்த லோக்கல் பாப்புலேஷனுக்கு எந்த
இது மாற்றமும் ஏற்படாது. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் நடக்க போகுது. இப்போ அவங்கள வந்து சிட்டி உள்ள ஃபெசிலிட்டிஸ் அவங்க டவுன்ல கட்சி. சரி, அது எந்த அளவுக்கு சாத்தியம் நம்ம தொடர்ந்து பேசலாம், எந்த அளவுக்கு சாத்தியம் தொடர்ந்து பேசலாம். திருச்சி நேயர் முத்துகிருஷ்ணன். அதாவது காங்கிரஸ் கட்சியிலே பார்த்தோன்னா வந்து ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி திடீர்னு பிஜேபி மோடி அரசு என்ன சொல்கிறாங்க, 98 நகரத்தை பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியாக சொல்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 நகரத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்துக்கு 100 கோடி ரூபாய். இந்த குறைவான ஒரு தொகையை வச்சுக்கிட்டு எப்படி வந்து நகரத்தை வந்து புனரமைக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூய்மை இந்திய திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த திட்டம் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற நகரம் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் அப்படி தான் போட போகுது. திருத்தவை நேரு கேட்டார், திட்டங்கள்லாம் ஏகப்பட்ட திட்டங்கள் அரசால அறிவிக்கப்படுது, ஆனா அதெல்லாம் எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு தெரியல. வெளியில கடன் வாங்க போறாங்களா, இல்ல அரசுகிட்டயே பணம் இருக்கா? கட்டுமான நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்காதீங்கன்னு RBI சொல்லியாச்சு. ஏற்கனவே 1,65,000 கோடி கடன் இருக்குன்னு. எந்த விதமான ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாம, எந்த விதமான ஒரு செயல் திட்டமும் இல்லாம வெறும் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல மட்டுமே இந்த திட்டங்களை வந்து அரசாங்கம் தொடர்ந்து சொல்லுதா? இல்ல, இந்த ஸ்கீம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு விஷன். முதல்ல சொன்னது அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. பட் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒவ்வொரு ஸ்மார்ட் சிட்டியும் ஒரு சின்ன ஒரு யூனிட் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி, கம்பெனிஸ் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி, அதுக்கு ஒரு CEO அப்பாயிண்ட் பண்ணி ரெவென்யூ ஜெனரேஷனையும் பண்ணிட்டு, அங்கிருந்து அந்த சிட்டிஸ் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அந்த 100 கோடி 200 கோடி 20 சிட்டி எடுக்கிறதெல்லாம். இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடும் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கு, அதனால அந்த 12 சிட்டிஸை கொடுக்கறதும் நம்மளால முடியுது. ஸோ சிட்டிஸை டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஒன்று. ரெண்டாவது, நகரங்களோட வளர்ச்சின்றது கட்டுப்படுத்த முடியாது, அதை நிறுத்த முடியாது. ஏன்னா மக்கள் வந்து நகரத்துல இருந்து வில்லேஜஸ் போறதுல, வில்லேஜஸ்ல இருந்து ஆதி காலத்துல இருந்து வில்லேஜஸ்ல இருந்து தான் நகரத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை யார் ஏற்படுத்தினது? அங்க வசதிகள் இல்லைங்கிறதுனால தான் இங்க வர்றாங்க. இல்ல, தொழில், அதாவது இந்த விவசாய வளர்ச்சியா தொழில் வளர்ச்சியான்றது எப்பவுமே டிபேட்லயே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு சரியான ஆன்சர் கிடையாது. எப்பவுமே இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு சொல்ல முடியாது. தொழில் வளர்ச்சி இல்லாம ஒரு நாடு முன்னேற முடியாது. விவசாய வளர்ச்சி இருந்தாதான் நம்ம நாட்டுக்கு உணவு சரியா கிடைக்கும். சோ இதுல வந்து டிபேட் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ரெண்டுமே முக்கியம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு நாடோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது தொழிலாளர் மட்டும்தான் தர முடியும். அதுக்கு நகரங்கள் தான் முக்கியம். இப்ப இந்த ஸ்மார்ட் சிட்டி, இப்ப திருப்பூர் மாதிரி ஒரு சிட்டி இருக்கு, அங்க நிறைய ஃபாரின்ல இருந்து வராங்கன்றாங்க. அவங்க திருப்பூர்லயே என்ன சொல்றாங்க, எங்களை செலக்ட் பண்ணதுக்கு நல்லது, ஏன்னா எங்களுக்கு வந்து பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும் தான் சொல்றாங்க. சரி, திரு மகேந்திரன், தொழில்களால மட்டும்தான் ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். சிப்காட் வரும்போதும் இதே மாதிரி தான் எதிர்ப்பு இருந்தது, வேலை கிடைச்சது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வரும்போதும் இதே மாதிரி எதிர்ப்பு இருந்தது, வேலை வாய்ப்பு கிடைக்கலையா அப்படின்னு கேட்கறது எப்படி பார்க்கலாம்? அவர் கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி. வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஸ்மார்ட் சிட்டியோ அல்லது வந்து இப்ப போடக்கூடிய எந்த திட்டங்களோ வேலை வாய்ப்பை மையப்படுத்திய ஒரு பொருளாதார திட்டம் கிடையாது. முதல்ல இப்ப வச்சிருக்கிற திட்டங்களே என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 ஆண்டு திட்டங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, 5 ஆண்டு திட்டத்துக்கு ஒரு இலக்கு இருந்தது. முதலாவது 5 ஆண்டு திட்டத்துல 22 லட்சம் பேருக்கு வேலை தர்றோங்கிறத அவங்க அறிவிச்சு அந்த வேலைகளை நிரந்தர வேலைகளாக கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு 100 கொடுத்திருக்கோம் அல்லது வேலை வாய்ப்பை பெருக்கிறோம் அப்படின்னாக்க என்ன மாதிரியான வேலையை அவங்க கொடுக்க போறாங்கிறதுக்கான ஒரு திட்டங்களும் கொள்கைகளும் எதுவுமே இல்லை. எல்லாமே வேகா இருக்கு. ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த திட்டங்களின் மூலம் பல நாடுகள் பல இடங்கள்ல இருந்து பணத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்கலாம், அந்த பணத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு. இந்திய பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சோகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிதி மூலதனம் என்கின்ற ஒன்றை பற்றி தான் நிறைய விவாதங்கள் பண்றாங்க. பணத்தை எங்க இருந்து கொண்டு வர்றது அப்படின்னு. ஆனால் உற்பத்தி, அது வந்து தொழில் உற்பத்தியாக கூட இருக்கலாம். தொழில் உற்பத்தியிலேயே இப்ப வந்து மேட் இன் இந்தியாங்கிறத மேக் இன் இந்தியான்னு உலகத்துல இருக்கிற பலதெல்லாம் கொண்டு வந்து இங்க அசம்பிள் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுங்கிற அடிப்படையில தான் அதை பாக்குறாங்க. அதே போல விவசாயம் நீங்க பாத்தீங்கன்னா, விவசாயத்தினுடைய பேரழிவு, நண்பர் சொன்னது மாதிரி வந்து விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் பல போட்டி இருந்துகிட்டே இருக்கு. விவசாயம் வேறு, தொழில் வேறு. இப்ப ஒரு ஏக்கர் நிலத்துல 100 மூட்டை விவசாயம் பண்ற ஒரு ஆள் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் 110 பண்ண முடியும். இல்ல, அதுக்காக முதலீடு செய்யறேன்னு சொல்லி பணத்தை கொண்டு வரவங்க வேணாம்னு சொல்ல முடியுமா? தொழிற்சாலையில நீங்க பாத்தீங்கன்னா 100 செல்போன் செய்யறவன் 1 கோடி செல்போன் கூட செய்ய முடியும். இது ரெண்டு வேறுபாடு. முதலீட்டுக்கு வரவங்க வேணாம்னு சொல்ல முடியும். ரெண்டு வேறுபாட்டையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். விவசாயம் என்பது வேறு, தொழில் என்பது வேறு. விவசாயம் முற்றிலும் போனதுன்னா அதோட வந்து சாப்பாட்டுக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகி போக வேண்டியதுதான்.
பல நாடுகள்ல அந்த நெருக்கடி வருது. இப்ப இந்திய நாட்டை பொறுத்தவரையில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற போது விவசாயம் ஒரு முக்கியம். இப்ப இந்த ஸ்மார்ட் சிட்டியோ மற்றதோ இதெல்லாம் அவங்க சொல்ற கணக்கெல்லாம் கரெக்ட். ஆனால் 1,22,000 அதிகமானவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விவரமும் பார்லிமெண்ட்ல பேசுறோம். சரி, நம்ம என்ன வழி? தொடர்ந்து பேசலாம். மதுரை நேயர் ராஜி விஸ்வநாத். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விவசாயத்தில் உள்ளவங்க வந்து அதிகபட்சம் வந்து 10 மூட்டை எக்ஸ்ட்ரா செய்ய முடியும், ஆனால் அதே செல்ஃபோன் தயாரிக்கிறவங்க நிறையா பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? செல்ஃபோன் தயாரிக்கிறவன் தன்னுடைய பொருளுக்கான விலை அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதே விவசாயிக்கு நிர்ணயிக்க முடியுமா சொல்லுங்க? தன்னோட இதுக்கு என்ன விலைங்கிறதே அவனுக்கு தெரியாது. இதே அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய விவசாயிக்கு காசு பார்த்தீங்கன்னா லாபத்தில் பாதி பங்கு போகும். ஆனால் நம்ம நாட்டு விவசாயிக்கு யோசிச்சு பாருங்க, தனக்கு எவ்வளோ இருக்குன்றது கூட தெரியாது. வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், விவசாயிக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் வந்து இப்போ இங்கே இருந்து மைக்ரேட் ஆகி பீப்புள் போனாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் போனாங்க? இவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கல, அங்கே வந்து தள்ளப்பட்டனால போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வசதியா இருக்கவங்க அங்க போய் ஸ்லம்ல தான் இருப்பாங்க. காரணம் அந்த வேலை வேணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு. கிராமங்களை ஏன் டெவலப் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? 70-80 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஒன்றும் கிடையாது சார். நம்ம செட்டிநாட்டு ஏரியாவில் போய் பாருங்க, ரோடு வந்து அவ்வளோ தெளிவாக போட்டிருப்பாங்க. கூகுள் மேப்ல இன்னைக்கு பார்த்தோம்னாலும் 300 மீட்டருக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 4 ரோடு சேரும். நின்று பார்த்தோம்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். 80 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு தூரம் டெவலப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சியால ஏன் கிராமத்துல பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம விளக்கம் கேட்கலாம். ஏன் நகரத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கிராமப்புற மேம்பாட்டுக்கு கொடுக்கறது இல்லைன்னு கேட்கலாம். இப்போ அந்த மேடம் சொன்னதெல்லாம் விட நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னாலேயே சொல்ல முடியும் வில்லேஜஸ் பத்திலாம். இப்போ அதெல்லாம் பத்தி யாரும் அகைன்ஸ்டா சொல்லல, அதை பத்தி அது தப்புன்னு சொல்லல. இது வந்து காலத்தின் மாற்றம், பிளானிங் எல்லாமே ஆச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லா சைட்லயும் தப்பு. அக்ரிகல்ச்சர் ஈல்டு குறைஞ்சு போனது. நம்ம அக்ரிகல்ச்சர் சைடு போனோம்னாக்கா அது நிறைய இருக்கு. ஈல்டு குறைஞ்சு போனது, பிசினஸ் வேற வாய்ப்பு இல்லாம போனது, பணத்துக்காக அதை வித்து நம்ம வந்து படிப்புக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக போனது, அதுக்கப்புறமா வந்து பிளாட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி போனது, தரிசு நிலமானது, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணது, இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா வேலை வாய்ப்புக்கு வந்துட்டாங்க சார். இப்போ நம்ம அதுக்கு சொல்யூஷன் தான் பார்க்கணும். ஸ்லம்ஸ் டெவலப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா 70% பாப்புலேஷன் இன்னும் 10 வருஷத்துல டோட்டல் இந்தியால சிட்டிஸ்ல தான் இருப்பாங்க. ஆனா மொத்த சிட்டிஸ் எவ்வளவு இருக்கு? 4500 தான் இருக்கு. நம்மளுக்கு இன்னும் 500 சிட்டி வேணும். வில்லேஜஸ் வச்சுட்டு வில்லேஜஸ்ல வரவங்கள நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு ஈல்டு இல்ல, எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் நோக்கி வராங்க. வரும்போது சிட்டிஸை டெவலப் பண்ண வேண்டியது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் டவுன்ஸ். அதான் அமிர்த்ன்ற அடல் மிஷன், அந்த அர்பனைசேஷன் ஸ்கீம்னு ஒண்ணு. அடுத்தது ரிவர்ஸ் அர்பனைசேஷன். பிரச்சனை எங்க இருக்கோ நீங்க அங்கதானே கவனம் செலுத்தணும். விவசாயிகளுக்கு பிரச்சனை நீங்க அங்கதானே கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. இன்னொரு இடத்தை நீங்க டெவலப் பண்ண இந்த பிரச்சனை சரியா எப்படி சொல்ல முடியும்? நாம பேசிட்டு இருக்குது ஸ்மார்ட் சிட்டி பத்தி. விவசாயிகளை பத்தி நம்ம பேசும்போது அக்ரிகல்ச்சர் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்றத பத்தி பேசலாம். நம்ம இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க இன்னியோட டாபிக் நம்ம ஸ்மார்ட் சிட்டிஸ் மட்டும் தான். இங்க வந்து சிட்டிஸை டெவலப் பண்ணது ஒரு 20-25 ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுல ஒரு ஸ்கீம் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது. நாம இதுல மக்களோட பங்களிப்பு தான் ஜாஸ்தி. ஏன்னா இது நம்மளுக்கு உண்டானது, மக்களுக்கு உண்டானது. நாம தண்ணி வாங்கிட்டு இருக்கோமே, இன்வெர்டர் வச்சு நம்ம கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, நம்மளுக்கு ஒரு நல்ல தண்ணி தேவைன்னா 60% பாப்புலேஷன் சரிங்க. சோ சிட்டிஸ்ல நம்ம ஸ்லம்ல 25,000 பேர் ஒரு கிலோமீட்டர்ல இருக்கோமே, நம்மளுக்கு நல்ல படிப்பு வேணாமா? நான் ஏன் 2 மணி நேரம் டிராபிக்ல மாட்டிக்கணும்? கார்பன் எமிஷன் எவ்வளவு வருது தெரியுமா? குளோபல் வார்மிங் வரது காரணமே 25% பெட்ரோல் ஜாஸ்தி ஆகுது. இப்ப டிராபிக் இல்லாம போனா பெட்ரோல் கம்மியாகும். நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் பெட்ரோல் தண்ணிக்கு? இதேதான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க ஏற்கனவே பேசும்போது திரு ராஜேஷ், ஒரு சிட்டி வந்து ஒரு இடத்துக்குள்ள ஸ்மார்ட்டா மாறுறதுனால மத்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க வேற எங்கேயும் கூட உதாரணங்களை தேட வேண்டாம். ஐடி செக்டார் உள்ள வந்தவொடனே வீட்டு வாடகை ஏறி போச்சுன்னு முதல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. உணவகங்கள் விற்கக்கூடிய உணவோட விலை அதிகமாயிடுச்சு. எப்படி நீங்க இம்பாக்டே இருக்காது ஸ்மார்ட் நகரங்கள் வந்தா அங்க மட்டும் சரியா இருக்கும், மற்ற இடங்கள் அதனோட இம்பாக்ட் இருக்காது, நீங்க ரொம்ப தெளிவா வரையறுக்க முடியுமா? அதாவது ஐடி செக்டர்னு பேசுறப்போ இப்போ ஸ்மார்ட் சிட்டி உதாரணத்துக்கு நான் சொன்னேன். உதாரணத்துக்கு சொன்னேன். வேலை வாய்ப்பு கண்டிப்பா ஐடி செக்டர்னால நம்மளுக்கு சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸ்ல நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஜனங்களுக்கு. அது தமிழ்நாடு ஜனங்களுக்கும் கிடைச்சிருக்குது, வேற ஸ்டேட்ல இருந்து கூட வந்திருக்காங்க. ரேஷியோ எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு, அதனால எத்தனை ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க ரேஷியோ வச்சு சொல்லுங்க சார். ரேஷியோன்னு சொல்ல முடியாது. எதுக்குன்னா இட்ஸ் a very wide subject. ஸோ அதை வந்து ரேஷியோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம அதை சொல்ல முடியாது. இட்ஸ் அ ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ். அதை எடுத்து தான் பேச முடியும்.
பட் while talking about smart cities என்றது infrastructure is a basic need for any nation to grow. And அது வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து மேற்கொண்டு எப்படி நல்லபடியா நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி யூஸ் பண்றது அது வந்து நம்மளை பொறுத்து இருக்குது. அதை வந்து டிபேட் பண்ணிட்டு அதை பத்தி நெகட்டிவா யோசிக்கிறதோட ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பாசிட்டிவா யோசிக்கும் போதே நல்ல காத்து கொடுக்கணும்னா அதுக்கு இவ்வளவு காசு, நல்ல தண்ணி கொடுக்கணும்னா இவ்வளவு காசு, நல்ல ரோடு கொடுக்கணும்னா இவ்வளவு காசுன்னு நீங்க ஒன்னொன்னுக்கும் இருந்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான அந்த முகாந்திரம் எங்க இருக்கு? அரசு வந்து அந்த கடமையில இருந்து விலகி போறதா நீங்க பார்க்கவே இல்லையா? எல்லாத்தையும் மக்கள் தான் காசு கொடுத்து அந்த சலுகைகளை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தேவையான வசதிகளை கொடுக்கறதுக்கு அப்ப மக்களுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்களா? காசு கொடுத்தா நல்ல ரோட்ல போகலாம், காசு கொடுத்தா சுத்தமான காத்தை சுவாசிக்கலாம், காசு கொடுத்தா நல்ல தண்ணியை குடிக்கலாம்னா அப்போ மத்த மக்களுக்கு அதெல்லாம் கிடைக்காதா? காசு இருக்கவங்க மட்டும்தான் வாழ முடியுமா? இல்ல அப்படின்ட்டு இல்ல. இப்போ கூட நம்ம வந்து வாட்டர் டாக்ஸ் எல்லாரையும் பே பண்ணின்னு தான் இருக்கோம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணின்னு இருக்கோம். பட் இன்னைக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன கிடைக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த மாதிரி ஸ்கீம் வர்றதுனால கண்டிப்பா ஜனங்களுக்கு நல்ல தண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால நிறைய டிசீசஸ் வருது சின்ன சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு, அவங்களுக்கு அங்கன்வாடியில இருக்கிற பசங்களுக்கு. அதான் நான் கேள்வியா கேட்டேன் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். கோவை நேயர் தீபக். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லியோட அறிக்கைப்படி நம்ம பேங்க்ஸ்ல இருக்க நான் பெர்ஃபார்மிங் அசெட் வாரா கடனோட விகிதாச்சாரம் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டிஸோட ப்ராஜெக்ட்டுக்கு முதன்மையான முதலீடே வங்கியை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம். இப்போ வங்கிக்கே இந்த வராக்கடனை திருப்பி வாங்குற சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம வங்கியை வச்சு இப்படி போடுற ப்ராஜெக்ட் வந்து நிலைச்சு நிற்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சார் பேசும்போது சொன்னாரு எம்ப்ளாய்மெண்ட் வச்சு பேஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. நீங்க தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்ட் வேணுங்கிறதா நம்மளோட முதன்மையான கருத்தா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இப்போ திருப்பூர் பத்தி சார் சொன்னாரு. திருப்பூர்ல எவ்வளவோ பேர் நடந்து போய் தான் இன்னைக்கு தொழிற்சாலைக்கு போயிட்டு இருக்காங்க. ரோடு நல்லா போடுறதுனாலயோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுனாலயோ எந்த யூஸும் இல்லை. என்ன காரணம்னா, ரோட்ல போறதுக்கு நமக்கு வண்டி வேணும். வண்டி வாங்குறதுக்கு நம்ம சந்தையில நமக்கான தரம் உயரணும். சந்தையை நிர்ணயிக்கிற பலம் நம்ம கிட்ட இல்ல. அதுதான் என்னோட கருத்து. சரி, அவர் வாங்கும் சக்தி சம்பந்தமா பேசிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விளக்கம்? இல்ல அதாவது இல்லை அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் சார். எப்பவுமே ஜாப் ப்ரொவைடர், அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். நாம வந்து நம்மளோட திறமையை வளர்க்கணும். இந்த ஸ்மார்ட் சிட்டியோட ஒரு பார்ட் என்னன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். வேலை இல்லைன்றது எம்ப்ளாய்மெண்ட்ன்றது நம்ம ஸ்டேட்ல பிரச்சனையே கிடையாது. ஏன் இன்னைக்கு 12 இவ்வளவு ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குன்னாக்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ப்ராப்ளமே கிடையாது, எம்ப்ளாயபிலிட்டி தான் ப்ராப்ளம். சோ எந்த சிட்டிலயுமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் சொன்னது வந்து வண்டி வேணும், அதெல்லாம் நாம வந்து அவரோட இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாம, வாங்க சக்தியை உயர்த்தாம நீங்க ஸ்மார்ட் நகரங்கள்னு ஒரு கட்டமைப்பை மட்டும் உருவாக்குறதுனால என்ன மக்களுக்கு என்ன பயன்னு கேட்கிறார். இப்போ ஒரு இதான் இன்க்ளூசிவ் growthங்கிறது. நீங்க திருப்பி ஒரு கம்பார்ட்மெண்டலா இதை மட்டும் பார்த்தோம்னாக்க இது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்றது என்ன, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சைக்கிள். எதுக்காக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாங்க முடியாம இருக்காருன்னா, ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்க படிக்காம போறாங்க, திருப்பி படிக்காதனால வேலை கிடைக்க மாட்டேங்குது, திருப்பி வேலை கிடைக்காதனால ஏழ்மையிலே இருக்காங்க. இது ஒரு சைக்கிள். இதை எப்போ பிரேக் பண்றது? இதையே மாத்தி சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா? சோ ஏழ்மையில இருந்து வேலையாவது ஒண்ணு வரணும், படிப்பாவது ஒண்ணு வரணும். சோ ஒண்ணு வேலை கொடுக்கணும், இல்ல படிப்பு கொடுக்கணும். ரெண்டுமே கொடுத்தாதான் ஒரு அந்த ஏழ்மையில இருந்து வெளியில வர முடியும். சோ ஒரு ப்ராஜெக்ட்ங்கிறது என்னன்னாக்க ஒரு ஸ்கீம், ஒரு விஷன் ஸ்கீம். இதெல்லாம் ஒரு 5 இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் 5-10 வருஷம் கழிச்சு தான் இதை பார்க்க முடியும். இல்ல அது மக்கள்கிட்ட ஒரு பாகுபாடை ஏற்படுத்தாதா? இப்ப நீங்க அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். நீங்க அந்த ஏரியாவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நல்ல காத்து கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், எல்லா விதமான பேசிக் அம்யூனிட்டிஸும் இருக்கும், அதை சரியா கொடுக்கணும் அப்படின்னா அப்ப மற்ற மக்களுடைய நிலைமை என்ன? இல்ல நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னாக்க ஒரு பிளான் முதல்ல ப்ளூ பிரிண்டோட தான் ஆரம்பிப்பீங்க. இது வந்து ஸ்மார்ட் சிட்டி தான். நாம இன்னும் அமிர்த்ன்ற இந்த 500 டவுன்ஷிப்பை பத்தி பேசலையே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கு, ஸ்மார்ட் டவுன்ஸ்ல அமிர்தத்துல வருது. அது இல்ல ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல அப்படி பாரபட்சமா பார்க்க முடியுமாங்கறதான கேள்வி. பாரபட்சம் கிடையாது. அதாவது நான் சொல்றேன் பாருங்களேன், இப்போ சிட்டிக்கு சில நீட்ஸ் இருக்கு எக்ஸ்க்ளூசிவா. என்ன நீட்ஸ்? டிராபிக், இந்த மாதிரி ப்ராப்ளம். இது அந்த வில்லேஜஸ்க்கு இருக்காது. வில்லேஜஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்? தண்ணி சரியா கிடைக்காததா இருக்கும். சோ ஒவ்வொரு இடத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சிட்டிக்கு இருக்கிற ப்ராப்ளம் வில்லேஜுக்கு இருக்காது, வில்லேஜ் இருக்கிற ப்ராப்ளம் டவுனுக்கு இருக்காது. டவுன்ல என்ன இருக்கும்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது. சோ நீங்க மூணுத்தையுமே தனித்தனியா தான் பார்க்கணும். இது இவங்களுக்கு மட்டும் தனியா பார்க்கறோம்னா அப்படிதான்
ஏன்னா ஒரு பேஷண்ட்னு ஒருத்தர் போனாக்க டாக்டர் தனித்தனியா தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல சரியில்லைன்னா சிட்டிக்கு தனியா தான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஏன்னா இது 50 லட்சம் பாப்புலேஷன். இல்ல ரொம்ப மோசமான சூழல்ல கிராமத்துல இருக்கிற போது நம்ம சிட்டில இருக்கவங்க எப்படி மோசமா இருக்காங்க? இல்லைங்க, அதுதான் 3 தானே சொல்றோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திருச்சி நேயர் புரோஸ்கான். சார், காந்தியடிகள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்தியாவினுடைய முதுகெலும்பு வந்து கிராமங்கள் தான் சொல்லியிருக்காரு. அப்படி கிராமங்களை விட்டுட்டு நம்ம வந்து நகரங்களை மேம்படுத்த நம்ம முன் வர்றோம்னு சொன்னா கிராமங்கள் அழிஞ்சிடாதா? இப்ப சார் சொன்னாங்க ஒரு நகரம் வளர்றதுனால சுத்தி உள்ள கிராமங்கள் வளர்ச்சி அடையும் சொன்னாங்க. பட் ஆனா அப்படி வளராது சார். சுத்தி உள்ள கிராமங்களோட விவசாய நிலங்கள் வந்து அழிக்கப்படும். இந்தியாவுடைய முதுகெலும்பு கிராமங்கள். கிராமப்புற மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நகர்ப்புற மேம்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு நேர் கேட்டா. தமிழ்நாட்டில் 33 ஆறுகள் இருக்கு சார். அப்புறம் ஒரு 39,000 ஏரிகள் இருக்கு, 42,000 குளங்கள் இருக்கு, 125 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தில் 40 லட்சம் தான் இப்போ பண்றோம். இந்த கிராமப்புறத்தில் வந்து மேம்படுத்துறதுங்கிறது ஒண்ணு, அதை நாம சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்காதுன்றது இன்னொன்னு. இல்ல, இதே புள்ளி உரத்தோட சேர்த்து நீங்க காமராஜர் காலத்துல 17,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தது. 1500 கிராமங்களுக்கு மேல இப்ப காணவே இல்லை. ஆமா, கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு வரதுங்கிறது தவிர்க்க முடியாதுன்றது ஒண்ணு சொல்லிட்டேன். ரெண்டாவது, கிராமங்களை மேம்படுத்துங்கிறது அடுத்த ஒரு ஸ்கீம். அதாவது ரிவர்ஸ் அர்பனைசேஷன் சொல்றோம். எப்படி இந்த சிட்டியில இருக்கிறவங்களை வில்லேஜஸ் கொண்டு போக முடியும்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல சின்ன சின்னதா அந்த லோக்கல் கம்யூனிட்டி செய்யற சில பிசினஸஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் கவர்மெண்டோட ஸ்கீம். இதனால ஒட்டுமொத்தமா இங்க இருந்து போக முடியாது. ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கிற அதுதான் நம்மளுடைய செல்ஃப் கண்டெய்ன்டு வில்லேஜஸா இருந்தது முன்ன. அது வந்து நகர்ப்புறத்துக்கு வந்ததுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த வில்லேஜஸ்ல இருந்த பாப்புலேஷன் குறைஞ்சு போச்சு, பிசினஸ் குறைஞ்சு போச்சு, எக்கானமி குறைஞ்சு போச்சு. அதனால நாம இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% லேண்ட் வந்து அவைலபிளா இருக்கு நம்மளுக்கு, அக்ரிகல்ச்சர், நான் அக்ரிகல்ச்சர் எல்லாமே. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லம்ஸ்ல இருக்கிறவங்களை திருப்பி எப்படி ரீசெட்டில் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா, இதுக்கு என்ன பண்ண முடியும்னாக்க விவசாயத்தை மட்டும் இல்லாம அவங்களுக்கு சின்ன சின்ன தொழில்கள்லாம் செய்யறது, அதுவும் ஸ்கில் டெவலப்மெண்டோட ஒரு பார்ட். அவங்க இங்க ஸ்மார்ட் நகரங்கள் அமைப்பதற்கு இடையூறா இருக்கிறாங்க, அதனால அவங்க அப்புறப்படுத்திடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸ்மார்ட் நகரத்துல என்ன அர்த்தம்னாக்க ஸ்லம் இருந்துன்னா வந்து யார் வேணா எங்க வேணா இருக்கலாம்ன்றதுதான் இந்த டெமோக்ரஸி. அதனால இங்க வந்து நீங்க அதை கொஸ்டினே நம்ம பண்ண முடியாது, எங்க வேணா இருக்கலாம். ஆனா இருக்கிற இடத்துல வந்து வசதி பண்ணணும்னா ஸ்லம்மை டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஒரு சாதாரண பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட கிடையாது சிட்டிஸ்ல, உங்களுக்கு தெரியும். சோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தா ஒரு நல்ல ஹெல்தி லிவிங் கண்டிஷன்ஸ், ஒரு ஊர்ல இருக்கோம்னாக்க நம்ம ஒரு ஹாப்பியா இருக்கணும், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் நம்மளுக்கு. இதை நம்ம பண்ணி தரது தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியோட ஐடியா. அண்ட் சைமல்டேனியஸா இங்க இருக்கிறவங்களுக்கு வில்லேஜஸ்க்கும் நம்ம வந்து ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தோம்னா, அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தோம்னா, அதுக்கு தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்லாம். இந்த ரிவர்ஸ் அர்பனைசேஷன் அடுத்த கான்செப்ட். அவங்க எல்லாமே விஷனோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் என்னன்னா, இங்க இருந்து இருக்கிறவங்க அங்க வந்து செட்டில் பண்ணி அந்த ஏரியாஸை லோக்கலா டெவலப் பண்றதுங்கிறது அடுத்த. திரு மகேந்திரன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு ஒரு நகரத்துக்கு 100 கோடின்னு வச்சா 1200 கோடி. அப்ப வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரப்போகிறது. இதையே நம்ம வேணான்னு சொல்லணும். இது வேணான்லாம் ஒன்றும் சொல்லல. நீங்க அடிப்படையில் இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற கான்செப்ட் இருக்கு பாருங்க, அந்த கான்செப்டை பத்தி நீங்க தெளிவா விவாதங்கள்ல நீங்க நடத்தினீங்கன்னா தான் அது அதனுடைய அபாயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதாவது வந்து ஸ்மார்ட் சிட்டிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டு அதுக்கான முதலீடு, அதுக்கான விஷயங்கள், அதுக்கான மனித உழைப்பு, இது எல்லாம் எங்க லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா என்பதை விட உலகத்தின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளோட லிங்க் பண்ணி அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் இதோட தான் லிங்க் பண்ணியிருக்கு. அதனுடைய லிங்க் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் மண்டை மட்டும் வீங்குறது மாதிரி வீங்க போகுது, கை கால் மற்ற அம்சங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சு போகுது. இப்ப நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடை என்னன்னாக்க, கிட்டத்தட்ட 37 நதிகள் தமிழகத்தில் இருக்கிறது. அதே போல எல்லாம் ஏரியெல்லாம் இருக்கு. இந்த ஏரி இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு கவர்மெண்ட் தானே எல்லாம் செய்யணும், ஏன் செய்யல? இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்களே, சொல்ற போது ஏன் ஸ்மார்ட் வில்லேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட கூட யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும் முதலாளிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டிகள் வைக்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு லாபம் இருக்கு. இல்ல, உலகமயமாக்கலுக்கு பிறகு எல்லா நாடுகளோடையும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கு. எப்படி நீங்க துண்டிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்ல உலக நாடுகள்ல இருக்கிற எல்லாம் உலகத்துல இருக்கிற விவசாயிகள்லாம் ஒன்னா பயணிக்க வேணாமா? உலகத்தில் இருக்கிற நகர்ப்புறத்து மக்கள் மட்டும்தான் ஒன்னா பயணிக்கணும், கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க பயணிக்க கூடாதா? உலகமயம் என்பது என்னன்னா திரித்து கூறப்படுகிறது. என்ன திரித்து கூறப்படுது அப்படின்னாக்க,
பணத்தை கொண்டு வந்து நீங்க பாட்டுக்கு வெளியில இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து கொட்டி ஒரு இடத்துல மட்டும் தொழிலையும் மற்றதையும் வளப்படுத்தி அதனுடைய லாபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்குரிய ஒரு தந்திரமாக இருக்கிறதே ஒழிய பெரும்பகுதி 80% மக்கள் மறுக்கப்பட்டவங்களா இருக்காங்களே. நீங்க கவர்மெண்ட் வந்து அந்த மறுக்கப்பட்டவர்களை பற்றி கொஞ்சம் கூட பார்க்கமா, நான் அதுல ஸ்மார்ட்டா வைக்கிறேன் இதுல ஸ்மார்ட்டா வைக்கிறேங்கிறது இருக்கு பாருங்க. அது வந்து ஏதோ தலையை மட்டும் நீங்க வீக வச்சு அதுல இருந்து ஏதோ எக்ஸாக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு செல்வ வளம் உள்ளவர்கள் அல்லது தொழில் முனைபவர்கள் அல்லது வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டா இருக்கிறவங்க அல்லது இது மாதிரி கன்சல்டன்டா இருக்கிறவங்க இவர்கள் வந்து ஒரு மித்த கிரியேட் பண்றதுக்கான முறைகளை உருவாக்குறார்கள். யாரோ கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்கு 1,22,000 பேர் பற்றி ஒரு தேசம் கவனிக்கலனாக்க என்ன இருக்குதுல? ஸ்மார்ட்டால ஏன் இதை போக்க முடியல? அதுக்கு என்ன காரணம்? சார், இப்போ அவர் சொன்ன அந்த அக்ரிகல்ச்சரோட சூசைடுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஒரு செப்பரேட்டான விஷயம். இல்ல, நீங்க இந்த அக்ரிகல்ச்சர் பத்தி மட்டும் பேசும்போது இங்கேயும் 70% இதே மக்கள் தான் இருக்காங்க. இவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும், இங்கேயும் நல்ல சுகாதாரம் வேணும், இங்கேயும் தண்ணி வேணும். நீங்க அவர் விவசாயத்தை குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. எங்கேயோ இருக்கக்கூடிய முதலாளிகள் எங்கேயோ வந்து ஒரு கிளாரிபிகேஷன் இல்ல, கொள்ளை லாபம் எடுத்துட்டு போறாங்க. இல்ல அது இன்னும் சரியா நம்ம ஸ்டடி பண்ணோம்னா தெரியும். இது வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல பண்ற ஒரு ஸ்கீம். இதுதான் உண்மையான ஸ்கீமோட தாற்பயம். அதனால இதுல வந்து ஃபாரின் கம்பெனிஸ் நீங்க சொல்ற அந்த பிபிபி புரோகிராம்ல டோல்கேட் எப்படி பண்ணாங்க? சாலை போட்டதை விட எத்தனாயிரம் மடங்கு பணம் மக்களோட டெய்லி பணம் வீணா போகுது. இதெல்லாம் யார் அனுபவிக்கிறாங்க? இந்த ஸ்கீம்ல கார்த்திக் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா எம்பவர்ட். நீங்க எப்படி இல்லன்னு சொல்றீங்க? நீங்க எப்படி இல்லன்னு நீங்க சொல்ல முடியும்? நீங்க கட்டணம் செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும்னு இப்பவே சொல்லியாச்சு. அந்த கட்டணங்களை நீங்க எத்தனை ஆண்டுகளுக்கு செலுத்தணும், எவ்வளவு செலுத்தணும்ங்கிற வரையறை யார் நிர்மாணிக்க போறாங்க? கிடையாது. இதெல்லாம் அதாவது ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 2 ரூபா 3 ரூபான்னு சாதாரணமா கொடுப்போம் இல்லையா? கட்டணம்ன்றது அந்த மாதிரி நினைக்க கூடாது. டோல்கேட்டுக்கு நம்பப்பட்டது. அதாவது செல்ஃப் எம்பவர்ட்ங்கறதால ஒண்ணு இல்ல. ரெண்டாவது டோல்கேட்டுக்கும் இதே தான சொல்லப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதை முற்றிலுமா ஒழிக்கவே முடியல. யாரும் தலையிடவே முடியல. ஸ்கீம்னு சொல்லும்போது இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸே கிடையாத ஒரு லோக்கல் பாடி மட்டுமே அரேஞ்ச் பண்ணிக்க கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது ஒண்ணு. ரெண்டாவது, அப்துல் கலாம் சொன்னது வந்து புரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்திருந்தார். என்னன்னா providing urban facilities in rural areas சொல்லி கொடுத்தாரு. அது அர்பன்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ரூரல்ல கொடுக்கணும்ன்ற ஒரு ஸ்கீம். அதுதான் இப்ப மெயின் திங். சோ அத வந்து இவங்க அடாப்ட் பண்ணணும்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். எங்க ரூரல் வருது, அர்பன்ல இருக்கு, இதுல ரூரல் எங்க வருதுன்னு தெரியவே இல்லை. நீங்க புறாவை ரெடி பண்ணிட்டு நீங்க அர்பனுக்கு வந்தா கூட அதை நியாயம் சொல்லலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரை நேயர் சாதிக். வணக்கம் சார். சார், இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த பேரே என்னை பொறுத்தளவு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஏதோ நகரத்தில் கார்ப்பரேட் அடிமைகளாக இருக்கவன் தான் ஸ்மார்ட் மாதிரியும், நகரங்களில் விவசாயம் பண்ணி தற்சார்பாக வாழ்கிறவன்லாம் முட்டாள் மாதிரியும் சொல்கிற ஒரு விஷயமா தான் இது தோணுது. ஏதோ ஸ்மார்ட் சிட்டியை பற்றிலாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஐநா சொல்லுது உலகில் வாழ தகுதியற்ற நகரங்களா இந்தியாவில் இருக்கிற பெருநகரங்களை சொல்லுது. உங்களுடைய பெருநகரங்களில் தூய்மையான தண்ணீரையும் தூய்மையான காற்றையும் வழங்க முடியாத நீங்க ஸ்மார்ட் சிட்டி பத்தி பேசுறீங்க. என்ன நடக்க போகுது இந்த ஸ்மார்ட் சிட்டில? வெள்ளக்காரனுக்கும் அதாவது பெரிய கார்ப்பரேட் முதலைகளுக்கும் நீங்க இந்த நாட்டில் உள்ள எல்லா ஊரையும் தாரை வார்த்து கொடுக்க போறீங்க. என்ன நடக்க போகுது? எங்கள் ஏரிகள் மீதும் எங்கள் குளங்கள் மீதும் எங்கள் கண்மாய்கள் மீதும் தாக்குதல் நடத்த போகுது. இங்க நீங்க வா, இங்க ஒண்ணும் இல்லைங்க. மதுரையை செக்காயூரியை தாண்டி ரோடு போடுறாங்க, ரோடை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. வெறும் அந்த ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக 10 கிலோமீட்டருக்கு 248 மரங்கள் வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டது. யார் நம்ம கேட்கப்படல. அதே மாதிரி இவங்க வந்து தொழிற்சாலைகளை இங்க கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? அந்த கழிவுகள்லாம் கொண்டு வந்து எங்களுடைய கண்மாய்கள்ல கொட்டுவாங்க. அப்புறம் எங்களுடைய கிராமங்கள்ல சேரிகளா மாத்தோம். ஐயா சேரிகளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு. ஏதோ ஸ்லம் ஏரியா டெவலப்மெண்ட்லாம் பேசினாரு. சேரிகள்ல வாசல சேரிவாசிகள்லாம் யாருங்க? ஒரு காலத்துல அந்த ஊரின் பூர்வ குடிகள்ங்க, அந்த ஊரின் பூர்வ மக்கள். அந்த மக்கள்லாம் சேரி ஒதுக்கிட்டு எல்லா மக்களையும் நகரத்தின் பெருக்கம்னு சொல்றாங்க. எதனால நகரத்தின் பெருக்கம்? இன்னொரு நேரம் இருக்காங்க, வளர்ச்சி இல்லாமல் இன்னொரு நேரம் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கான விளக்கங்களை பெறலாம். கோவை நேயர் ராஜேந்திரன். சார், இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்கு ஒரு விரோதமான ஒரு திட்டம் தான். என்னன்னா, நீ சாதாரண பணக்காரங்களுக்கான ஒரு வசதி வாய்ப்பை மேம்படுத்த குடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த திட்டம் இருக்குது. இந்த இந்தியாவில் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 98 நகரங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதோன்னு ஒரு வகையில் அவன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கக்கூடிய நகரம்.
இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு முழுமையான ஒரு கல்வி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு எத்தனையோ கிராமங்கள் சுதந்திரம் கிடைச்சு 69 ஆண்டுகள் ஆன போதிலும் பல கிராமங்களுக்கு இன்னைக்கு அடிப்படையான வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் கொடுக்க முடியல. கல்வி என்பது கொடுக்க இது முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன், கல்வியை பத்தி தான் இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிறது சொல்லிட்டு இருக்கேன். ஹெல்த்தை பத்தி தான் அது ஸ்மார்ட் சிட்டி. ஒரு லிவிங் கண்டிஷன் வில்லேஜஸ்க்கு எப்படி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ சிட்டியில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு கனெக்டிவிட்டி, சீக்கிரம் போகணும், ஃபியூவல் சேவ் ஆகணும், அண்ட் ஒரு நல்ல லைஃப் கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்றது. அதாவது இந்த growth கிடையாது, ஒரு இந்த மாதிரி ஒரு மேம்படுத்துற ஒரு திணிக்கு தான் ஸ்மார்ட். இதுக்கு ஏதாவது ஒரு பேர் தான் வச்சாகணும். அவங்க இந்த எமோஷனலா இதை அதாவது எந்த ஸ்கீம் வந்தாலுமே அதை முதல்ல ஒரு விரோதமா பாக்குறதுங்கிறதெல்லாம் எந்த விதத்துல அவங்களுக்கு. ஆனா இதே ஸ்கீம் நல்லா ஆகும்போது அதை என்ஜாய் பண்ண போறாங்கன்னு சுருக்கமா எந்த திட்டம் வந்தாலும் முதல்ல எதுக்குறது தான் அது அப்படி இல்ல. அதாவது மக்களுக்கு ஒட்டுமொத்தமான எல்லா மக்களுக்கும் பலன் கிடைக்கக்கூடிய பொது திட்டங்களை அறிவிக்கணும். அதுல ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது. இது ஒரு சில பகுதிக்கு, சமூகத்தினுடைய ஒரு பகுதிக்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒரு விதமாகவும், பெரும்பான்மையான மக்களுடைய வரி பணத்தை எடுத்து வித் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த புவர் பீப்புள், அவங்க தான் வரியை ஒழுங்கா செலுத்துறவங்க. மறைமுக வரியை பொருள் வாங்குவதன் மூலம் வரி செலுத்துகிறவர்கள் யார் என்று சொன்னால் சாதாரண மக்கள். ஆனால் பெரிய அளவில் இருக்கிறவங்க வரி ஏய்ப்பு நிறைய செய்யறாங்க. அது இன்னொரு டிபேட், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனாலும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புவது, அந்த மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்க பாட்டுக்கு ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏழைகளுடைய வாய்ப்பை அது புறக்கணிக்க கூடாது அப்படிங்கறதா என்னுடைய ஆழமான. நிச்சயமாக பாரபட்சமற்ற வளர்ச்சி வேணும் அப்படிங்கறதா என்னோட எதிர்பார்ப்பு. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.